வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, 2026 பேக்லேஷ் ப்ரெடிக்ஷனை தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். மொத்தம் 5 மேட்ச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. ஒரு செக்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஜான்சினா ஏதோ பெரிய விஷயம் ஏதோ சொல்ல போகிறாங்க, ஹிஸ்ட்ரி மேக்கிங் விஷயம் சொல்ல போகிறாராம். அந்த ஹிஸ்ட்ரி மேக்கிங் விஷயம் மேபி பார்த்தீங்கன்னா 2028 வெஸ்டர்மேனியா இல்லை வெஸ்டர்மேனியா நடந்தது ஏதோ பெருசாக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒருவேளை இந்த மில்லியன் வியூவர்ஷிப் வாங்கி கொடுத்தாங்கல்ல, பில்லியன் அதை பற்றி சொல்லுவாங்களான்னு தெரியல. அது ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் டீம் மேட்ச் நம்மளுடைய டேன் ஹவுசன் அப்புறம் மிஸ்ட்ரி பார்ட்னர் கிட் வில்சம் இவங்க பார்த்தீங்கன்னா இடையிலான ஒரு ஃபைட் நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா டேன் ஹவுசனும் மிஸ்ட்ரி பார்ட்னரும் தான். இதில் ஒரு ஃபேஸ் டீம் பக்கம் தான் போவாங்களோன்னு நினைக்கிறேன். அந்த மிஸ்ட்ரி பார்ட்னருக்கோசரம் தான் கொஞ்ச நாளாக வெயிட் பண்ணி தரமாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. சிஎம் பங்க்கு வாய்ப்பு இருக்குது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பற்றி கோட்டாக போய் பார்த்துக்கோங்க. சிஎம் பங்க்கு, ஜெல்லிரால் இவங்க 2 பேர் வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச்சுக்கு வருவோம். WWE வரலாற்றுலேயே முத ஜாப்பனீஸ் விசஸ் ஜாப்பனீஸ், அதாவது ஜாப்பனீஸ் ரெஸ்லருக்கும் ஜாப்பனீஸ்லையும் சண்டை வைக்கிறாங்களாம் இந்த மாதிரி பேப்பரிவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா விசஸ் இயோ ஸ்கை. இது கைரிசேன் இருக்க வேண்டியது, கைரிசேனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கைரிசேன் மேபி இதில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வாய்ப்பு இல்லைன்னு. ரிலீஸ் ஆகிட்ட பிறகு எப்படி வருவாங்க? மேபி டபிள்யூலிக்கு வரத்தா இருந்தால் வரலாம். அப்படி ஒரு மேட்ச் வந்து சண்டை போட்டு போவோம் ரூமர் கிளம்புதில்ல, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரி, இதில் யார் தான் ப்ரோ வின் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்கை பக்கம் போவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஎஸ்கைக்கு ஃப்யூச்சர் தேவைப்படுது, ஆஸ்காவுக்கு அந்த மாதிரி இல்லை. யூஎஸ்கைக்கு ஃப்யூச்சர் தேவைப்படுதுன்றதால யூஎஸ்கை மேபி இந்த மேட்ச்சில் வின் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, இன்றைக்கி ரொம்ப பார்த்தீங்கன்னா குளருது. எப்பயுமே கொஞ்சம் குளரும், இன்றைக்கி ஓவராக பார்த்தீங்கன்னா குளட்டுருக்கு. சரி, அதை கொஞ்சம் விட்டுக்கு தள்ளுங்க, கண்டுக்காதீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம் விசஸ் சாமி ஜெயின் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஆல்ரெடி வெஸ்டர்மேனியாவில் நடந்த மேட்ச்சு. இது எதுக்குடா வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சாமி ஜெயினை பெரிய ஈல்டனாக காமிக்கணும், ட்ரிக் வில்லியமாக பெரிய பேபி ஃபேஸ் ரெஸ்லராக காமிக்கணும். ஃப்யூச்சரு ட்ரிக் வில்லியம்பா அப்படின்னு காமிக்கிறதுக்கோசரம் தான் ஃபுல் எஃபெக்ட் போட வச்சுருக்காங்க இந்த மேட்ச்சில். சமீசைன் ஓவராக பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியமை போட்டு கொடுமை பண்ணலான்னு நினைக்கிறேன். அதை வச்சு சமீசைன் ஃபுல் ஈலாக மாறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம் பெரிய ஃபேஸாக மாறலாம். அது கொண்டிக்குதோசரம் இந்த மேட்சை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி இது சிம்பார்ட்டட்டிக்காக பார்த்தீங்கன்னா சமீசனுக்கு ரீமேட்ச் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஸ்மாக் டவுனில் வச்சு முடிச்சிருப்பாங்க. சில இந்த மாதிரி ஒரு ஹீல் டர்ன் பண்ணணும், அவர் ஃபேஸ் டர்ன் பண்ணணுன்றதுக்கோசரம் தான் இந்த மேட்ச்சை அங்கே வச்சுருக்காங்க. இதில் ப்ரெடிக்ஷன் சொல்லு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ட்ரிக் வில்லியம் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிவிடுவார். அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை பார்க்க வேண்டியது இருக்குது. சமீசன் இதுக்கப்புறம் வேர்ல்டு டைட்டில் பக்கம் தான் போகணும். சும்மா இந்த மிட்கார்ட் டைட்டிலே கொடுத்தா செட் ஆகாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் விசஸ் ப்ரான் பிரேக்கர். ஒரு இந்த என்ன சொல்கிறது, ஒரு டாப் நாச்சால் இருக்கும் இந்த மேட்ச்சு. செத் ராலன்ஸ் இருக்க மேட்ச்சு தாறுமாறாக இருக்கும். ஏன்னா குந்தர் ஸ்லோவாக சண்டை போடுவார். குந்தர் கூட போட்டு செத் ராலன்ஸ் வெஸ்டர்மேனியாவில் செத் ராலன்ஸ் அளவுக்கு ஃபாஸ்ட்டு உருவாக்கி விட்டார் குந்தரை. அப்போது பிரான் பிரேக்கரும் ஃபாஸ்ட்டு, செத் ராலன்ஸ் ஃபாஸ்ட்டு. அப்போ மேட்ச் எந்த அளவு இருக்குன்றது நினச்சி பாருங்கள். அது இல்லாமல் விஷனில் இருந்தவங்க தான் 2 பேருமே. இப்போ செத் ராலன்ஸ் பிரிஞ்சுட்டாங்க. செத் ராலன்ஸ் அட்டாக் பண்ணி விட்டுட்டாங்க. உருவாகந்தே செத் ராலன்ஸ் தான். இப்போ பிரான் பிரேக்கர் விஷனோட லீடராக இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே பார்லிமெண்ட் பேக்கப்பில் இருக்காங்க, விஷன் ஆளுங்க பேக்கப்பில் இருக்காங்க. இல்லை இதில் செத் ராலன்ஸ் பக்கம் போக மாட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிரான் பிரேக்கர் அடுத்து வேர்ல்டு டைட்டிலுக்கு போகணும், வெஸ்டர்மேனியா மெயின் இவென்ட் பண்ணணும், அவர் ஃப்யூச்சரை வளர்த்து விட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸுக்கு தேவை இல்லை. அவர் தோத்தாலும் வேர்ல்டு தான், பெரிய ஆளுன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பேப்பர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் விசஸ் மெயின்ன்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் மெயின் இவெண்ட்டு. இங்கே ஜாக் ஆஃப் ஃப்யூச்சரு ரோமன் ரெயின்ஸு ஆல்ரெடி கரண்ட் இருக்கவங்க. இதில் என்ன இருந்தாலும் ரோமன் பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா அப்புறம் என்ன ப்ரோ இதில் ஜாக் ஆஃப் ஃப்யூச்சர்னு கேட்டிங்கன்னா ஜாக் ஆஃப் ஃபாட்டு ஃப்யூச்சர் தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட மோதி தோத்தாலே பெரிய ஆள் தான் அப்பயும். அது எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்னு நினைக்கிறேன். இதில் என்னோடய ப்ரெடிக்ஷன் ரோமன் ரெயின்ஸ் தான். ஏன்னா ஜாக் ஆஃப் ஃபாட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணால் இருந்தாலும் இந்த சோலோ சிக்கோவா, இடையூறு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே ஜிம்மி இருக்காங்க ரோமன் பக்கம். இதை வச்சு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் டிஃபைனிங்கு. இதெல்லாம் வச்சு ஒன்று சேர்த்து பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அகைன் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுவார். இன்னும் ஜாக் ஆஃப் ஃபாட்டுக்கு வலு
குழுவை கூட்டுவாங்க. மக்கள் ஃபேன் பேஸ் பாதி இருக்கா, இன்னும் ஜேக்கப் ஃபோர்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தோக்குற மாதிரி இருக்கும். அதனால் மக்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கோசரம் தான் இந்த மேட்ச். என்னோட ப்ரெடிக்ஷன் ரோமன் ரெயின்ஸ். உங்களோட ப்ரெடிக்ஷன் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எல்லாரோட மேட்சோட. அவ்வளோதாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸ்னால் மறக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கும், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. எல்லாம் இப்போ வந்து